வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பாக்கியவானாய் கருதுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போம். என்னோடு பேசும் என்று கேட்கலாமா? எல்லாரும் கேளுங்களேன். ஆண்டவரே, எங்களோடு பேசும். நீர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. யூ ஆர் லிவிங் காட். இன்றைக்கும் நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். தேவரீர், எங்கள் மத்தியில் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த மாலை வேளையில எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டங்களை நீர் ஏற்படுத்தினீரோ அதை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து உடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளவும், எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு எழுப்புதல் அடையவும், விடுதலை உண்டாக்கி கொள்ளவும் பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரோடு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான போதகரவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த அழைப்பு கொடுத்து உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பாராட்டின இந்த நல்ல தருணத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் ஏற்கனவே கேட்டது போல ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லமா ஹல்லேலூயா, ஆமென். சரி, கிராமத்தில் இருந்தாலும் சத்தம் பலமா இருக்குது. ஓகே, நான் நினைச்சேன் கிராமத்தில் இருக்கிறவங்க சத்தம் போட மாட்டாங்கன்னு. ஆனா சென்னையில் இருக்கிறவங்களை விட சத்தம் நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்படின்னா சத்தியமும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, நான் வாத்தியார். உங்க பாஸ்டருக்கே நான் தான் வாத்தியாரா இருக்கிறேன். அதனால நிறைய கேள்வி கேட்கறது என்னுடைய பழக்கம். சரியா? இப்ப நான் கேட்கிற ரெண்டாவதுக்கு, முதல் கேள்விக்கு நீங்க நிறைய பேர் பதில் சொல்லிடுவீங்க. நான் ரெண்டாவது கேள்விக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. என்ன முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரூத் புஸ்தகம் எத்தனாவது பக்கத்துல இருக்குது? பழைய ஏற்பாடு 334வது பக்கத்துல. எடுத்து வச்சுட்டீங்களோ? அதான் சொன்னேனே, நான் கேட்கிற முதல் கேள்விக்கு பதில் சொல்லிடுவீங்கன்னு. சரி, இப்ப ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன். சரியா? இப்ப டக்குன்னு சொல்லணும். ரூத் புஸ்தகம் எத்தனாவது புஸ்தகமாக வேதத்தில் இருக்கிறது? அங்கெல்லாம் பார்க்க கூடாது, அட்டவணைக்கெல்லாம் போக கூடாது. 6வது. அதுக்கப்புறம் நீங்க படிச்ச ஸ்கூல் அப்படி 8. 8 என்பது சரியான பதில். ரூத் புஸ்தகம் 8வது புத்தகமாக இருக்கிறது. உங்க பாஸ்டர் கேட்டா சொல்லுவாரு, ஐயா 8ன்னா என்னையா சொல்லி இருக்கிறேன்? புதிய ஆரம்பம். 8 என்ற எண் ஒரு புதிய ஆரம்பத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. வேதத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க எங்க 8 ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அது ஒரு புதிய ஆரம்பத்தை காண்பிக்கும். உடனே அந்த வசனத்து மேல கைய வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது புதிய துவக்கத்தை காண்பிக்கிறது, நியூ பிகினிங் காண்பிக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறதான புஸ்தகம் ஒரு புதிய ஆரம்பத்தின் புஸ்தகம். இது ரூத்துடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்க போகிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய துவக்கத்தை உண்டாக்க போகிறார். ஆமென். நான் மிகுந்த ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் இங்க இருக்கிற உங்களோடும் என்னோடும் புதிய சத்தியத்தை பேசுவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். 334வது பக்கத்துல ரூத் புஸ்தகம் இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம வாசிக்க போறோம். எனக்கு ஐயா சொன்னாரு, எவ்வளவு நேரம் வேணும்னு கேட்டாரு. கடைசி அவரே சொல்லிட்டாரு, 1 hour நீங்க பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கிளாஸ் எவ்வளவு மணி நேரம் எடுப்பேன்னு கேளுங்க அவங்க கிட்ட. சரியா? காலையில ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம்.
அதே மாதிரிதான் இன்னைக்கும் மணி இப்ப கிட்டத்தட்ட 8 ஆயிடுச்சு. ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சு அனுப்பிடுவேன். யாரும் கவலையே பட வேண்டாம். ஓகே, சரி. ஆனா உங்க ஆவி ஆத்ம சரீரம் ரொம்ப விழிப்பா இருக்கணும். நீங்க தூங்காம பாத்துக்கிறது அது என் வேலை, அது நான் பாத்துக்கிறேன். ஓகே, சரி. 8வது புத்தகம் ரூத். ஆனா இப்ப நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அங்கேயேதான் இருக்கும், மேல பாத்தீங்கன்னா இருக்கும். வாசிங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அந்த நாட்களில, அதாவது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களிலே ராஜா இல்லாதபடியினால அவனுடைய இஷ்டத்தின்படியே காரியங்களை செய்து வருகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் நம்மை நடத்துவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு, நமக்கு வழிகாட்டுவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். ஒரு தலைவர் இருக்க வேண்டும், ஒரு போதகர் இருக்க வேண்டும், ஒரு ஊழியர் இருக்க வேண்டும், ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். நமக்கு முன்னோடியாய் ஒருவர் இருப்பார் என்றால் நம் போகிற பாதையில சரியாக போக முடியும். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளில நாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்று அவர்கள் நமக்கு ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் இந்த வசனத்துல பார்க்கிறோம், அந்நாட்களிலே அங்கே ராஜா இல்லை. ராஜா இல்லாததுனால அவனுடைய இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதே போல நம்முடைய ஒரு குடும்பத்துல தகப்பன் சரியாக இருக்க வேண்டும். அந்த தகப்பன் அந்த மனைவி பிள்ளைகளை நடத்துவதிலே சரியாக இருந்தால் அந்த குடும்பம் சரியான பாதையிலே போகும். ஆண்டவர் அந்த குடும்பத்திற்காக வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். ஆகையால் தான் சங்கீதம் 128:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த குடும்பத்தின் தலைவனாகிய கணவன் அல்லது தகப்பன் அந்த குடும்பத்தை சரியான விதத்தில் நடத்துவதற்கு அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருக்க வேண்டும். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாயிருந்தால் அந்த பின்னாடி வர வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், அவருடைய பிள்ளைகள் பந்திய சூட்டில் வளருகிற ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள், அவனுடைய சந்ததி 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சமாதானத்தை காணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நியாயாதிபதிகள் காலத்துல நியாய விசாரிப்பதற்கு அல்லது அவர்களை நடத்துவதற்கு சரியான ராஜா இல்லாதபடியினால அவனவன் தன் இஷ்டத்தின்படி செய்தபடியினால இப்ப அடுத்த புஸ்தகமாகிய ரூத்ல ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன வாசிங்கள்? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாய விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். கவனிங்க, நாம் ஒவ்வொரு வசனமா தான் நாம் பார்க்க போறோம். எனக்கு இந்த 3 நாளெல்லாம் பத்தாது. இது சொல்றதுக்கு எனக்கு 3 வருஷம் கொடுத்தாலும் இதுல இருக்கிற எல்லா சத்தியத்தை விவரித்து சொல்லுவதற்கு நேரம் பத்தாது. ஏன்னா அவ்வளவு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் இதற்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க போகிறார். நம்ம அநேக சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்ததான ஒரு காலம். அந்த காலத்தில யூதாயாவில் உள்ள பெத்லகேம் இல்லையா? அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அதாவது ஒரு பெரிய இஸ்ரவேல் என்பது ஒரு பெரிய தேசம். அந்த தேசத்துல
ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. வேதத்துல பஞ்சம் உண்டான காரியங்கள், மிகப்பெரிய பஞ்சம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல 8 விதமான பஞ்சத்தை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமின் நாட்கள்ல பஞ்சம் உண்டானது, ஈசாக்கின் நாட்கள்ல பஞ்சம் உண்டானது, யாக்கோபின் நாட்கள்ல பஞ்சம் உண்டானது. அப்படியே இங்கே ரூத், அதாவது ரூத்துடைய புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அந்த யூதாய தேசத்துல ஒரு பஞ்சம். அந்த பஞ்சம் உண்டான பொழுது அந்த ஊர்ல ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பெயர் 1ஆம் வசனத்துல சொல்லவில்லை. ஒரு ஆளை சொல்லணும்னா ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப அருமையா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. இங்கே முதல்ல 1ஆம் வசனத்துல அந்த மனுஷன் பேரு இது, அவன் மனைவி பேரு இது, அவன் பிள்ளைங்கள் பேரு இது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் 1வது வசனத்துல ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த மனுஷனை குறித்து சொல்வதற்கு முன்பாக 2 ஊர்களுடைய பெயரை சொல்லுகிறார். ஒன்னு யூதேயா, இன்னொன்று பெத்லகேம். எல்லாரும் சொல்லுங்க, 2 ஊர் பேரு யூதேயா, பெத்லகேம். சரி, நான் எபிரேய பாஷையை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு ஆசிரியர் ஆகியால் கொஞ்சம் நான் சொல்லிட்டேன், எபிரேய பேக்ரவுண்ட்ல பின்னணியில இந்த புஸ்தகத்தை எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்பொழுது அதனுடைய பேக்ரவுண்டுக்காக சில காரியங்களை சொல்றேன். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ நீங்க என் பின்னாடி சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இந்த 3 நாள் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நீங்க, அதனால வேற வழியே இல்லை. சரியா? ஓகே, சொல்லுங்களேன். யஹூதா. யஹூதா தமிழ்ல அந்த ஊருக்கு பேரு யூதா, யூதேயா தேசம். சரியா? அதே நேரத்துல எபிரேய பாஷையில அந்த ஊருடைய பேர் என்னன்னா யஹூதா, யஹூதாயிம், யஹூதாயிம் என்று சொல்லுவாங்க, அல்லது யஹூதா என்று சொல்லலாம். யஹூதா, கவனிங்க, இந்த பெயரை யஹூதா என்ற பெயரை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், அங்கே ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அல்லது 49ஆம் அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய வரப்போகிறதான நாட்களில அவர்களுடைய ஜீவியத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவன் ஒவ்வொன்றாக ஆசீர்வதித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது 49:10 என்ன சொல்லியிருக்கு என்றால் வாசிக்கலாம். சமாதான கர்த்தர் வருவலமும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இங்கே சமாதான கர்த்தர் வருவலமும் செங்கோல் யாரை விட்டு நீங்குவதில்லை? யூதா. இந்த யூதாவை சார்ந்ததுதான் யூதேயா தேசமாயிருக்கிறது. யூதாவுடைய பெயருக்குள்ள, அதாவது அவனுடைய பெயர் எபிராயத்துல யஹூதா, தமிழ்ல யூதா, எபிரேய பாஷையில யஹூதா. யஹூதா என்று சொன்னால் அவனுடைய பெயரில 4வது எழுத்தாக ஒரு வாசல் வருகிறதான ஒரு படம் எபிரேய பாஷையில வரும். டாலத் என்கிறதான ஒரு எழுத்து இருக்கும். கதவு வழியா நம்ம என்ன செய்வோம்? உள்ள நுழையோமா வெளியே போவோமா? ரெண்டும் செய்வோம் இல்லையா? வருவோம் போவோம். இப்ப நம்ம எல்லாரும் கதவு வழியா உள்ள வந்திருக்கிறோம். இப்ப யூதாவை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அதாவது யாக்கோபு அங்கே ஆசீர்வதிக்கும் பொழுதே சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்து வருவார், அவர் இந்த பூமியில மனுஷனாக வருவார். அவர் வரும் பொழுது 12 கோத்திரங்கள் இருக்கிறது. எந்த கோத்திரத்துல தான் வருவார் தெரியுமா? யூதா கோத்திரத்துல தான் வருவார். யூதா கோத்திரத்துல இயேசு வருவார் என்று 49:10 சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா கோத்திரத்தை நன்றாக கவனிப்பீர்கள் என்றால், அந்த கோத்திரத்தினுடைய செயல்பாடுகளை கவனிப்பீர்கள் என்றால், அந்த கோத்திரத்தின் வழியாக ஒரு நாள் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யூதா கோத்திரத்தின் வழியாகத்தான் வர வேண்டும்.
இப்ப அந்த யூதா கோத்திரத்தின் அந்த வாசலை குறித்து தான் ரூத் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சரியா? யூதேயா தேசம். அடுத்து அந்த யூதேய தேசத்துல ஒரு சிற்றூர் இருக்கிறது. அந்த ஊருக்கு பெயர் என்னவென்றால் பெத்லெஹம். எல்லாரும் சொல்லுங்க, பெத்லெஹம். பெத்லெஹம். தமிழ்ல பெத்லகேம், ஆனால் எபிரேய பாஷையில பெத்லெஹம். பெத் என்றால் வீடு, லெஹம் என்றால் அப்பம், சாப்பிடுகிற அப்பம். அப்படி என்றால் அந்த ஊருக்கு பேரு என்னது? அப்பத்தின் வீடு. எல்லாரும் சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. ஆனா அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அப்பத்தின் வீட்டில என்ன வந்துருச்சா? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் யஹூதா கோத்திரத்தில் வந்த இயேசு ராஜாவுடைய அந்த அந்த வம்சத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். அவரை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்கிறோம். ஆனால் அவரை ஆராதிக்கிற ஜனங்களாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில நாம் தவறு செய்யும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவர் சில நேரத்துல பஞ்சத்தை அனுப்புவார். நம்ம யோசிப்போம், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன், நான் நல்லா சர்ச்சுக்கு போறேன், நான் எல்லாதான் செய்யறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம்? அதெல்லாம் நல்லா இருக்கிறான். அடிக்கடி சொல்ற காரியம், அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு போறது இல்ல, அவங்க ஆண்டவரை தேடுறது இல்ல, அவங்க பைபிள் வாசிக்கிறது இல்ல, அவங்களுக்கும் சர்ச்சுக்கு சம்பந்தமே இல்ல, ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போற எனக்கு தான் பாடு, எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் உபத்திரவம். வேலை பார்க்கிறவங்களும் இதே தான் சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் சும்மா சர்ச்சுக்கு போறாங்க வர்றாங்க, ஆனா நான் சர்ச்சிலேயே குடி இருக்கிறேன், நான் சர்ச்சோடு ஒட்டி இருக்கிறேன், ஆண்டவருக்கு எனக்கும் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. ஆனா நான் வேலை பார்க்கிற இடத்துல யாருக்கும் இல்லாத பிரச்சனை பாடு எனக்கு மட்டும்தான். எத்தனை பேர் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? வேதம் சொல்லுகிறது, அந்த பெத்லகேம்ல கூட என்ன வந்துச்சுன்னா பஞ்சம் வந்தது. நாம் சில நேரத்துல ஆண்டவரை இன்னும் நெருங்கும் பொழுது போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வரும். ஆனா அவைகள் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். அது எதற்காக என்றால், நீங்கள் அடுத்த படிக்கு செல்வதற்காக கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார் என்று அர்த்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தேசத்திலே, யூதேயா தேசத்தில் இருக்கிற அந்த பெத்லகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய ஒரு மனைவி 2 பிள்ளைகளோடு கூட அவன் என்ன செய்கிறானா? மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். கவனிங்க, இந்த மனுஷனை குறித்து 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய பெயர் எலிமெலேக். எலிமெலேக் என்று சொன்னால் தேவன் அல்லது யெகோவா எனது ராஜா என்று அர்த்தம். அவன் பேருக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? யெகோவா எனது ராஜா அல்லது கர்த்தர் எனது ராஜாவாய் இருக்கிறார். எலிமெலக், கர்த்தர் எனது ராஜாவாய் இருக்கிறார். யெகோவா, எலோஹிம் என்னுடைய ராஜாவாய் இருக்கிறார் என்று பேர். சில பேர் இப்படிதான் இருப்பாங்க, பேருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அது இல்லாம இந்த எலிமெலக் யார் என்றால், இன்னொரு நம்ம பின்னாடி அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது ஒரு மனுஷனை பார்க்கலாம். அவருடைய பெயர் போவாஸ். போவாஸுக்கும் எலிமெலேக்குக்கும் ரொம்ப நெருங்கிய சொந்த உறவு. 2 பேரும் உறவுக்காரங்க. போவாஸ் ஒரு பெரிய பணக்காரர், செல்வந்தர். அதுக்கு ஈக்குவலான செல்வந்தர் யார் தெரியுமா? இந்த எலிமெலேக். இப்ப அந்த தேசத்துல பஞ்சம் வரும்போது எலிமெலேக்குக்கு மட்டும் வந்திருக்கா, போவாஸுக்கும் வந்திருக்கா? சொல்லுங்க. போவாஸுக்கும் தான் வருது. ஆனா போவாஸ் அந்த தேசத்தை விட்டு போகல. பஞ்சத்தை கண்டு அவர் பயப்படல. அவருக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை நடத்த போதுமானவர் என்று போவாஸ் நம்பினார். அந்த தேசத்துல தங்கிவிட்டார். ஆனால் இதை ஒன்றும் பொருட்படுத்தாத இந்த நம்ம எலிமெலேக் என்கிறதான மனிதன் ஏன் போனா, எதுக்கு போனானே தெரியல. அவனுக்கு வீட்டுல அரிசி, பருப்பு இது எதுக்குமே குறைவு இல்லை.
தேசத்துல பஞ்சம் வந்திருந்தாலும் இவன் செல்வந்தனா இருக்கிறதுனால இவனுக்கு எந்த குறைவும் இல்லை. எல்லாம் சம்பிரமமாய் எல்லாம் நிறைவாய் அவன் வீட்டுல இருந்தாலும் அவன் மனைவியும் 2 பையன்மார்கள் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டான். அதுவும் இவங்க இருக்கிற பெத்லகேம்ல இருந்து அந்த ஊருக்கு 80 கிலோமீட்டர் தூரம், அதாவது ஒரு 50 மைல், 80 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதான ஒரு ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு போகணும்னா நடுவுல ஒரு யோர்தான் என்கிற ஒரு நதி இருக்கிறது. அந்த யோர்தான் நதியை தாண்டி தான் மோவாபுக்கு போகணும். இப்ப இந்த எலிமெலேக் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு அந்த யோர்தானை கடந்து போகிறான். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கும் பொழுது பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக அங்கே கானானுக்கு போவது மிகவும் சமீபம், பக்கம். ஆனாலும் கர்த்தர் அந்த தேசத்தின் பாதையை அடைத்து, பெலிஸ்தர் தேசத்தின் வழியாக போவதை அடைத்து இவர்களை வேறு வழியாக வனாந்திரத்தின் வழியாக கொண்டு வந்து யோர்தானை கடந்து நீங்க போகணும். யோர்தானுக்கு இந்த பக்கத்துல மோவாப் இருக்குது. யோர்தானை கடந்தாதான் கானானுக்கு போக முடியும், எரிகோவை சுதந்திரிக்க முடியும். இப்ப பாருங்க, யோர்தான் என்று பெயர் அர்த்தம் என்னவென்றால் மரணம். யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் யோர்தானை கடந்து வர்றான் அப்படின்னா ஒரு மரணம் அவன் வாழ்க்கையில சம்பவித்திருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். யோர்தான் என்ன சொன்ன? மரணம். எத்தனை பேர் யோர்தானை கடந்து வந்திருக்கிறீங்க? ஆமென். அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. யோர்தானை கடந்து வந்தேன்னு என்ன அர்த்தம்? என்ன மரணம் அது? நிந்த அவமானம். ஐயோ ஐயோ இல்லையா? சாகிறவன் ஒரு தடவை தான் சாவான். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து ஐயோ ஐயோ செத்து செத்து பொழைச்சு வந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, ஒரு பக்கம் நீங்க சொன்னது மரணம், இன்னொரு பக்கம் மரணம் என்றால் யோர்தானை கடப்பது. யோர்தான்ல என்ன போகும்? பாலும் தேன் ஓடுமா? தண்ணி போகும். அந்த தண்ணிக்குள்ள கடந்து அந்த பக்கம் வந்துட்டா நீ மரணத்தை ஜெயித்துட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா வேற ஒண்ணு கிடையாது. எப்பொழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் தண்ணீரில மூழ்கி திரும்ப நான் எழும்பும் பொழுது நான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் யோர்தானை கடந்து இருக்கிறீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் மரணம் அப்படின்னு என்னது? பாவத்துக்கு ஞான ஸ்நானம். அப்படி வாங்கல, சுத்தி வளைச்சு மூக்க தொடுறீங்க, நேரா தொட்டுட்டு போயிடலாம். கிறிஸ்துவுக்குள்ளான மரணம்ன்றது வேற ஒண்ணு இல்லை. என்னது? ஞானஸ்நானம். எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? ஆமென், குட், வெரி குட். இப்ப பாருங்க, இந்த இதுல பெத்லகேம்ல இருக்கிறதான இந்த எலிமெலேக் அவனுடைய குடும்பம் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், கர்த்தருக்குள்ள மறுபடியும் பிறந்தவர்கள். சரியா? நீங்க ஒருவேளை கேட்கலாம், பழைய ஏற்பாடுல ஞானஸ்நானம் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நீங்க தனியா வாங்க, நான் உட்கார வச்சு சொல்றேன். ஒரு நாள் ஃபுல்லா அங்க சொல்றதுக்கு. எத்தனை தடவை நீங்க எத்தனை தடவை எடுத்தீங்க ஞானஸ்நானம்? ஒரு தடவை. அவங்க எத்தனை தடவை எடுத்தாங்கன்னு கணக்கே வச்சிருக்கிறோம். சரி, இப்ப இவங்க எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தவங்க. ஆண்டவர் மறுபடியும் 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 ஞானஸ்நானம் எடுத்த ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மோவாபுக்கு போகாதீங்க. எலிமெலேக்குக்கு அல்லது அந்த யூதேய தேசத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், கானான் எகிப்திலிருந்து கானானுக்கு வந்த அத்தனை பேருக்கு ஒரு கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் நீங்கள் பின்னிட்டு போக கூடாது, நீங்கள் எகிப்துக்கு போக கூடாது, நீங்கள் மோவாபுக்கு போக கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆனால் இந்த ஒரு குடும்பம் ஏன் என்று தெரியவில்லை, ஒரு தவறான முடிவு எடுத்தது. என்ன முடிவு? இந்த தேசத்துல பஞ்சம் வந்த உடனே
இவர்களுக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இவர்கள் குடும்பமாக முடிவெடுத்தார்கள், நாம் மோவாபுக்கு போகலாம். மோவாப் என்று சொன்னால் மோஅப் தகப்பன் வழியாக வருவது என்று அர்த்தம். மோவாப் என்றால் தகப்பன் வழியாக வந்தவர்கள் என்று அர்த்தம். சரியா? அதாவது இன்னும் சொல்ல போனா அது அந்த தகப்பன் வழியாக வந்தவர்கள் யார் என்றால் ஆபிரகாம், லோத் 2 பேர் இருந்தாங்க இல்லையா? இந்த லோத்து ஒரு நாள் ஆபிரகாமை விட்டு தனிந்து பிரிந்து போய் அங்கே சோதோம் கோமராவிலே தங்கி இருந்தான். சோதோம் கோமராவை கர்த்தர் அழித்த பொழுது அவர்கள் ஒரு மலையை நோக்கி ஓடி அங்கே இருந்து விட்டார்கள். மலை மேல இருக்கிறாங்க. மலை மேல இருந்து பார்த்தா முழு ஊரே பத்திக்கிட்டு எரியுது. ஆண்டவர் வானத்திலிருந்து கந்தகத்தை அக்கினியை இறக்கி முழு ஊரை சுட்டரித்தார். இப்ப 3 பேர் தான் அந்த மலை மேல இருக்கிறாங்க. 1 லோத்து, 2 அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப லோத்து அவனுடைய பிள்ளைகளும் நினைச்சாங்க, உலகமே அழிஞ்சு போச்சு, நம்ம தான் இருக்கிறோம். அதனால இனி இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றுறது, இந்த உலகத்துக்கு சந்ததி வேணுமே என்று சொல்லி அவர்கள் தகப்பனோடு இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். ஆகையால் தகப்பன் வழியாக அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தபடியால் அது ஒரு சாபத்துக்குள்ளான ஒரு சந்ததியாய் அவர்கள் வளர ஆரம்பித்தார்கள். அதுதான் மோவாப், தகப்பன் வழியாக வந்தவர்கள். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மோவாபுக்கு நீங்க போகக்கூடாது, மோவாபிலே நீங்கள் பெண் கொள்ளக்கூடாது, மோவாபிலே நீங்கள் எந்த விஷயத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் திரும்ப 5 ஆகமங்களிலே வேதத்திலே பார்க்க முடியும். ஆனால் இந்த எலிமெலே குடும்பம் அந்த ஊருக்கு போனது. அங்கே போனா சரி, பிக்னிக் போலான்னு வச்சுக்கோங்க, ஏதோ சுத்தி பார்க்கிறதுக்காக போறோம் அப்படின்னு சொன்னா போனோமா, சுத்தி பார்த்தோமா, திரும்ப வந்தோமான்னு இருக்கணும். ஆனா இந்த குடும்பம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா 2ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர்கள், ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்பிராத்தனாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். சொல்லுங்க, அங்கேயே கவனிங்க. போனா என்ன பண்ணணும்? திரும்ப வரணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த அருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு, அப்படிதானே? ஆமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? விருந்து. நான் கரெக்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணேன், புரிய மாட்டேது, என்ன பண்றது? நான் அருந்தும் சொன்னேன், நீங்க ஆமான்றீங்க. இல்ல, விருந்தும் மருந்தும் 3 நாள். விருந்துக்கார வீட்டுக்கு போனா 3 நாள் தங்கணும். அதுக்கப்புறம் 4வது நாள் நீங்க எப்ப கிளம்புறீங்கன்னு கேட்கறதுக்குள்ள நீங்க கிளம்பிடணும். சரியா? ஆனா இந்த குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா அங்க போய் சஞ்சரித்தார்களாம். என்ன பண்றாங்க? சுற்றி திரிகிறார்கள். எங்க இடம் நல்லா இருக்குது, அங்க நல்லா இருக்கா, இங்க நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா. சில பேருடைய பழக்கமே இது. அங்க இங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்கிற அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. சுத்திக்கிட்டே இருந்து கடைசியில தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்துருவாங்க. நம்ம எலிமெலேக்கு சுத்தி 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 பார்த்து கடைசியா ஒரு இடத்துல என்ன பண்ணாங்களா? தங்கி விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஒரு இடத்திற்கு நடத்துவார்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற இடத்தில் மாத்திரம் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல நீங்கள் தங்க கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல அந்த உறவில நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சில நேரத்தில் எச்சரிப்பார், இந்த நபரோடு நீ பேசுவது பழகுவது இது சரியில்லை, இந்த குடும்பத்தோடு நீங்கள் இருப்பது சரியில்லை, இந்த இடத்துல இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி எச்சரிப்பார். உடனே நீங்க என்ன செய்யணும்? அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடணும். நீங்க கிளம்பலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? ஆண்டவர் இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா எங்க காலத்துல அப்படின்னா உங்களுக்கு 80 வயசு ஆயிடுச்சான்னு கேட்க கூடாது. சரியா? இப்ப ஏதோ சொல்றாங்க 2K கிட்ஸ்ன்னு. இவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒண்ணு சொல்றேன். என்னன்னா டெலிகிராம்னா தெரியுமா தம்பி? என்ன டெலிகிராம்? என்னமா தந்தி? ஓ, நீங்க 2K கிடையாது.
நீங்க எங்க காலம் தான். அப்ப டெலிகிராம்னா இல்ல, இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆப்ன்றாங்க. சரியா? டெலிகிராம்னா ஆப்ன்றாங்க. அதுல ஏதோ அனுப்புறாங்க, வருது போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன். நம்ம தவறான இடத்துல உட்கார்ந்துட்டா, அந்த காலத்துல ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு மரணம் நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஊர்ல இருக்கிறவங்க அவசரமா கிளம்பி வரணும்னா தந்தின்னு ஒண்ணு அனுப்புவாங்க, டெலிகிராம். அதுல நிறைய வார்த்தையெல்லாம் இருக்காது, சுருக்கமா இருக்கும். ஸ்டார்ட் இமிடியேட்லி அப்படின்னு இருக்கும். எந்த ஊர்ல இருந்தாலும் ஸ்டார்ட் இமிடியேட்லி அப்படின்னு சொன்னா இவங்க போட்டி பொடுக்கெல்லாம் உடனே எடுத்துக்கிட்டு ஐயோ ஏதாச்சோ என்ன ஆச்சோ என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, இங்க இருந்து அழுதுட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஆண்டவர் சொல்லாத இடத்துல நாம் தங்குனா, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நம்ம இருக்கிற இடத்துல நாம் இருந்தால் ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார். எப்படி எச்சரிப்பார் தெரியுமா? தந்தி அனுப்புவார். அடுத்த வசனம் வாசிங்க, 3ஆம் வசனம். தந்தி வருது பாருங்களேன். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். போதும். எங்க இறந்து போனா? போன இடத்துல, மோவாப் தேசத்துல இறந்து போனான். கவனிங்க, இவர்களுடைய தேசம் கர்த்தருடைய தேசமாகிய எருசலேம் அல்லது யூதேயா அல்லது பெத்லகேம். அந்த பெத்லகேம் தான் இவர்களுடைய ஊரு. அங்கேதான் இவர்கள் செட்டில் ஆயிருக்கணும். அங்கே அவங்களுக்கு நிலம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, உறவுகள் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் தவறான இடத்துல போய் தங்கினதுனால இப்ப ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் அனுப்புறாரு. முதல் தந்தி என்ன தந்தி சொல்லுங்க? எலிமெலேக்கு மர்கையா. இப்ப இதை யார் பார்க்கிறான்? அவன் மனைவி ஆகிய நகோமி, அவனுடைய 2 பிள்ளைகள் மக்லோன் கிளியோன் 2 பேரும் பார்க்கிறாங்க. நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு. எல்லாம் நம்முடைய சொந்தக்காரங்க, உறவு எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. ஆனால் இவர் வேற இடத்திற்கு அப்பா பேச்ச கேட்டு நம்மளும் வந்துட்டோம். நம்மளும் என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்கல. அவர் நடன்னு சொன்னாரு, நம்மளும் நடப்படியா வந்து சேர்ந்துட்டோம். இப்ப அப்பா போட்டுன்னு போயிட்டாரு, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரியா? ஆண்டவருடைய முதல் தந்தி. கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பார். சில 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 நமக்கு விரோதமாக அல்லது நாம் விரும்பத்தக்காத ஒரு சில காரியங்களை நாம் கேட்க வேண்டியதா இருக்கும், நாம் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒரு சில சம்பவங்கள் நம்ம குடும்பத்துல அல்லது நம்ம சுற்றிலே சம்பவிக்கலாம். அப்படி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இது ஏன் சம்பவித்தது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில நேரத்தில் ஆண்டவர் முதல் தந்தி அனுப்பும் பொழுது உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இதற்கு முன்பாக எச்சரித்திருக்கிறார். ஏதோ ஒரு சமிஞ்சை மூலமாக, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக நீ செய்யற காரியம் தவறு, நீ இருக்கிற அந்த உறவு சரியில்லை, நீ இருக்கிறதால போற பாதை சரியில்லை என்று உங்களுக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த சத்தத்தை கேட்காம செவிய மந்தமாக்கி இருக்கிற இடத்திலேயே சில பேர் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நகோமி அந்த இடத்திலேயே இருந்து விட்டார். இப்ப பாருங்க, முதல் தந்தி புருஷன் இறந்து போகிறான். உடனே என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்களே பதில் சொல்லுங்களேன். உடனே என்ன பண்ணிருக்கணும்? மூட்டைய கட்டிக்கிட்டு ஒழுங்கா ஊரு வந்து சேர்ந்திருக்கணும். அதுதானே? ஐயா என்னை ஏன் கூப்பிட்டீங்க? இவங்களே நல்லா செய்தி கொடுக்குறாங்களே. ஆமா, சரி, இவங்களா போய் சேர்ந்து இருக்கணும். ஆனா அதை தொடர்ந்து வாசிங்க. அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். கவனிங்க, 2வது அவர்கள் செய்ததான தவறு என்னன்னா, புருஷன் மரிக்கும் பொழுது அல்லது பிள்ளைகளுடைய தகப்பன் மரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விரோதமாக கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. நாம் இந்த இடத்துல இருக்க கூடாது, நாம் புறப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நம் தவறான இடத்துல இருக்கிறோம், தவறான போக்கில போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு பதிலாக இந்த அம்மாவும் இந்த 2 பிள்ளைங்களும் அங்கேயே தங்கி
அங்கேயே பொண்ணு பாக்குறாங்க. இஸ்ரவேலில் இவங்களுக்கு இல்லாத பொண்ணே கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் ரொம்ப அழகான பொண்ணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாங்க, நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இஸ்ரவேல் தேசத்தினுடைய பெண்கள் மிகவும் அழகானவர்கள். சரியா? அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இங்க மோவாபிலேயே பையன்களுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சு 2 பொண்ணையும் கட்டிட்டாங்க. ஒருத்தி பெயர் ஓர்பா, இன்னொருத்தி பெயர் ரூத். சரியா? நவோமி என்று சொன்னால் இனிமையான அல்லது மதுரமான என்ற அர்த்தம். பிளசன்ட், ஸ்வீட் என்ற அர்த்தம். அந்த அம்மா பேர் என்னது? ஸ்வீட். நம்ம பாஷையில சொன்னா அல்வா. சரியா? பேரு தான் அல்வா, ஆனா செய்யறதெல்லாம் ஏடா கூடும். சில பேர் இருப்பாங்க பேரு சாந்தி, ஆனா அவங்க கிட்ட போனங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ சாந்தியே போயிடும் இல்லையா? சமாதானமே இருக்காது. சில பேர் சமாதானம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சங்க உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் போயிடும். ஒருத்தர் பேர் வந்து கோடீஸ்வரர், ஆனா திருமங்கல சிக்னல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பேர் என்ன? பேருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி. இந்த அம்மா பேரு இனிமை, மதுரம். சரியா? ஆனா அவங்க வாழ்க்கையில மதுரமே இல்லைங்க, எல்லாம் போயிடுச்சு. ரூத் என்று சொன்னால் ஸ்நேகம் அல்லது அழகு, பியூட்டி என்ற அர்த்தம் ரூத் என்றால். அதே நேரத்துல ஓர்பால் என்று சொன்னால் வணங்கா கழுத்து. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, சில பேர் நல்ல பேர் இருக்கும். என்ன பேரு? இனிமை, பியூட்டி. அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி பியூட்டியா அழகா என்ன சொன்னாலும் இருப்பாங்க. ஆனா இன்னொரு அம்மா பேரு வணங்கா கழுத்து. நம்ம தமிழ்ல பேர் வச்சிருந்தா என்ன பேர் வச்சிருப்பாங்க? வணங்கா கழுத்துன்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த அம்மா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கிறான். சரி, இருக்கட்டும். இந்த 2 பேர் கொண்டதான இந்த பிள்ளைகளை திருமணம் பண்ணி அந்த தேசத்திலே தங்கி விட்டாங்க. எத்தனை வருஷம் தங்கினாங்களா? 10 வருஷம் தங்கினாங்க. கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் எப்போது எடுத்த கவுத்தோன்னு எதையும் செய்ய மாட்டார். உங்களையும் என்னையும் அவர் மிகவும் நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை நேசிக்கிறதுனால முதல்ல செல்லமா அடிப்பாரு. அப்பயே புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் தடவி கொடுக்கிறாரு, ஏதோ ஒரு சமிஞ்சை இருக்குது, ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம செய்ய வேண்டியதை சரியா செஞ்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரத்துல கிளம்பிடணும். அந்த செல்லமா அடிச்சதுதான் எளிமலைக்க அடிச்சது. சரியா? அடுத்து இந்த அம்மா என்ன பண்ண, உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்தது இல்லாம பையன்களுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. இப்ப ஆண்டவர் 2வது டெலிகிராம் அனுப்புறார். என்ன டெலிகிராம் தெரியுமா? மக்லோன் மரித்து போனான். இவனுடைய மூத்த மகனாகிய மக்லோன் அந்த தேசத்துல மரிக்கிறான். இப்ப அந்த அம்மா புத்திசாலியா இருந்தா, அல்லது சிறுநல்லூர் கிராமத்துல வாழ்கிற உங்களை போல ஒரு அம்மாவா இருந்தா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க. நீங்க இருந்து என்ன பண்ணிருப்பீங்க? மூட்டை கட்டி இருப்போம் இல்லையா? அப்பா ஒரு பையனாச்சும் காப்பாத்தலாம். இந்த ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா இருக்கு, உடனே காப்பாத்திடலான்னு கிளம்பி இருக்கணும். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணான்னா, 2வது பையனையும் அந்த தேசத்துல மோவாபிலேயே புதைச்சிட்டு இப்ப 2 விதவைகள், ஒன்னு நவோமி இன்னொன்னு ரூத், 2 பேரும் விதவைகள் ஆனார்கள். ஆனாலும் நெஞ்ச அழுத்தம் பாருங்க. சில பேர் இப்படிதான், என்ன சொன்னாலும் கூட அவங்க முகமும் மாறாது, அவங்க தலையும் வணங்கவே வணங்காது. நீ சொல்றது என்ன, நான் கேட்கறது என்ன இல்லையா? எத்தனை வருஷம் ஐயா பிரசங்கம் பண்றாரு. இத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ண ஐயா பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க பரலோகத்துக்கே வந்திருக்கலாம். நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஐயா உங்க வேலை என்ன பிரசங்கம் பண்றது, வர்றீங்களா பிரசங்கம் பண்ணுங்க, போய்கிட்டே இருங்க. நாங்க கேட்போம், கேட்காம போவோம். நீங்க இல்லங்க, அது அம்பத்தூர்ல இருந்து நான் வர்றேன். அங்க இருக்கிறவங்க சில பேர் அப்படி சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் கிடையாது, ஒரு உருப்படியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்கறது இல்ல சரியா. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது,
இந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை விதைச்சிட்டா இந்த வார்த்தை முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்சு அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீங்க நல்ல சத்தியத்தை மாத்திரம் கேளுங்களேன், உங்க வாழ்க்கையில் அது பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அது வளர்றதை எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது, அந்த சத்தியம் கர்த்தருடைய சத்தியமாயிருக்கிறது. அதை ஒருவனாலும் மாற்றவே முடியாது. இந்த அம்மாக்கு சத்தியத்தின் மேல சத்தியம் வருது, இந்த அம்மாக்கு டெலிகிராமுக்கு மேல டெலிகிராம் வருது. ஆனாலும் இந்த அம்மா பாருங்களேன், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் 3வது டெலிகிராம் அனுப்புறாரு. என்னது 3வது டெலிகிராம்? கிளியோன், அடுத்த பையன் கிளியோன், அவனும் புட்டுக்கணும். சரியா? அவரும் காலி. இப்ப 3வது பிள்ளையும் புதைச்சாச்சு. இப்ப எத்தனை டெலிகிராம் வந்துச்சு சொல்லுங்க? 3 டெலிகிராம் வந்துச்சு. எதுக்காக வந்துச்சு? இடத்தை விட்டு கிளம்புன்னு ஸ்டார்ட் இமிடியேட்லி உடனே கிளம்பு 3 டெலிகிராம் அனுப்புறாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு டெலிகிராம் வாங்கி கிழிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு அல்லேலூயா ஆனந்தம் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப 3 டெலிகிராம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் 4வது டெலிகிராம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. யாருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். நகோமிக்கு தான். 4வது டெலிகிராம் அங்க ரெடி ஆகும் பொழுது இந்த அம்மாக்கு அப்பதான் உணர்வு வந்துச்சு. கொஞ்சம் உணர்வு வந்த உடனே 2 மருமகளையும் கூப்பிட்டு, அம்மா 10 வருஷமா இந்த இடத்துல தங்கிட்டோம், என் வாழ்க்கையில கண்டதெல்லாம் போராட்டம், உபத்திரவம், வேதனை, கஷ்டம், கண்ணீர், நான் இதுவரைக்கும் நன்மையை பார்த்ததே இல்லை. இப்ப டெலிகிராம் மேல டெலிகிராம் வந்துகிட்டு இருக்கு. 4வது டெலிகிராம் ரெடி ஆயிடுச்சு. அது வந்து என் கைக்கு சேர்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம். இந்த அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. பிரியமானவர்களே, வாழ்க்கையில போராட்டத்தின் மேல் போராட்டம், உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகளுக்கு மேலாக பாடு, நிந்தைகளுக்கு மேலாக நிந்தை, அவமானங்களுக்கு மேலாக அவமானத்தை நீங்க அந்த பாதையில கடந்து வருகிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தான் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு, தேவனுடைய பிரசன்னத்திற்கு, தேவன் சொல்லுகிற இடத்திற்கு வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சோர்ந்து போய் இனி வாழ்க்கையே அவ்வளவுதான், நீங்க வேற ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் இந்த வாழ்க்கை, இது போதும், இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் சமாதானத்தையும் நிம்மதியும் பார்க்கவே இல்லை. முடிவை தேடி வந்திருக்கிறாய், முடிவை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நான் உண்டாக்க நான் உண்மை உள்ளவராயிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில புதிய துவக்கத்தை உண்டாக்க போகிறேன். நீங்கள் அறியாதது எட்டாததுமான ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்த போராட்டத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில உங்கள் மத்தியில உங்களுக்கு திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான், இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். நீங்கள் வாழ்க்கையின் முடிவை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையினுடைய எண்டு அந்த நுனி பகுதியில நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், இது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல மகளே, மகனே, இது உன் வாழ்க்கையின் துவக்கமாயிருக்கிறது. உன்னை அழைத்தவர் நான் அல்லவா, உன்னை கரம் பிடித்திருக்கிறேன், நான் உன்னுடைய புதிய பாதைகளை நடத்துவேன். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவிகொடு. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார், தெளிவோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை விசேஷமான பாதையாயிருக்கும், அற்புதமான பாதையாயிருக்கும். நான் தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நாளில் இருந்து தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். 100% அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்காக புதிய காரியத்தை
அவர் செய்ய தொடங்கி விட்டார். அவர் ஆரம்பித்து விட்டார். அவர் ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஒரு புதிய பாதைகள் திறக்கிறது. ஒரு புதிய வாசல்கள் திறந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் மூடப்பட்டிருந்த வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்கிறதான நாட்களுக்குள்ளே உங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக வந்திருக்கிறார். ஓ, நவோமியை போல எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், எத்தனையோ வேதனையின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்க நினைச்சதெல்லாம், நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு நாளும் போராட்டம். விடிந்தால் போராட்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருந்தீர்களே, கர்த்தருடைய கிரியை துவங்கி விட்டது. கர்த்தருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில துவங்கி விட்டது. கர்த்தருடைய கிரியை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே துவங்கி விட்டது. கர்த்தருடைய கிரியை உங்களுடைய கரத்தின் பிரயாசங்களிலே துவங்கி விட்டது. ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவர் உங்கள் வாழ்க்கையில துவக்கமாயிருக்கிறார். இப்பொழுது நவோமி முடிவெடுத்தால், இனி நான் இங்கு இருக்க கூடாது, இனி இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது கர்த்தருடைய சத்தமே அல்லாமல் வேறு அல்ல. அவள் தன்னுடைய மருமகள் 2 பேரை அழைத்து கொண்டு அவள் புறப்பட ஆரம்பித்தாள். வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்களேன். நகோமி தன் 2 மருமக்களின் மேல 7வது வசனம். தன் 2 மருமக்களோடும் கூட 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால், யூதா தேசத்திற்கு திரும்பி போக ஆமென் அவர்கள் வழி நடக்கையில் போதும். நவோமி தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த தேசத்திலிருந்து புறப்பட்டாள். அங்கே 10 வருஷம் தங்குனாங்க. எல்லாத்தையும் பழகிட்டாங்க. எல்லாம் அவங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு. 10 வருஷத்துல எல்லா காரியத்தையும் பழகிட்டாங்க. இப்ப அந்த ஊரை விடுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஊர்ல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பழகிட்டாங்க. அவங்களுடைய அவமானத்தை பார்த்தாங்க, அவங்களுடைய நிந்தையை பார்த்தாங்க, அவங்களுடைய போராட்டத்தை பார்த்தாங்க. இதெல்லாம் பார்த்து ஒருவேளை அவங்க எல்லாம் வந்து அனுதினமும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு ஏதேதோ வார்த்தைகள் எல்லாம் சொன்னதெல்லாம் இந்த 10 வருஷம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய கனத்த இருதயத்தோடு அவள் புறப்பட்டு போகிறாள். வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் நினைக்கிறேன். 21 வாசனம் போதும். 21ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஒருமையிலே அவள் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். மோவாபுக்கு போவதற்கு என்னுடைய கணவன் என்னை வற்புறுத்தவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை பலவந்த பண்ணவில்லை. 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறாள், நான் 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 நிறைவுள்ளவளாய் மோவாபுக்கு போனேன். அங்கே சொல்லுகிறாள், இப்பொழுது மோவாபில் இருந்து வெளியே புறப்படும் பொழுது அந்த நிறைவு இல்லை. அங்கிருந்து வந்த எல்லா நிறைவும் அவள் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் போனது. புருஷன் மரித்து போனார், 2 பிள்ளைகள் மரித்து போனார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டானது. அது மாத்திரமா, தன்னை நம்பி தன்னுடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட்ட 2 வாலிப பெண்கள் விதவைகளானார்கள். இந்த காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்களேன். ஒரு நாள் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது, ஒரு நாள் சந்தோஷமா இருந்தது. அந்த தேசத்துல பெண் கொண்டார்கள். அந்த தேசத்துல அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்த நாட்கள் ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது அவர்கள் யூதேயாவுக்கு திரும்பும் பொழுது கனத்த இருதயம். இந்த நவோமிக்கு வயதாகி விட்டது. அவள் வலது பக்கத்தில் பார்க்கிறாள், அங்கே ரூத் இருக்கிறாள். ஆனால் ரூத்துக்கு ஒரு பட்ட பெயர் இருக்கிறது, அவள் விதவை. இந்த பக்கம் திரும்பினாள், ஓர்பால் இருக்கிறாள், அவளுக்கு ஒரு பட்ட பெயர், அவள் என்னவென்றால் விதவை. தன்னை பார்க்கிறாள், தனக்கும் ஒரு பட்ட பெயர் விதவை. நிறைவாய் போனவள் குறைவாக, அந்த வார்த்தையில எபிராயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எம்டி, ஒன்றுமில்லாமல் அவள் திரும்ப புறப்பட்டு போகிறாள். பிரியமானவர்களே, எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் நாங்க நல்லா வாழ்ந்தோங்க, எல்லாம் இருந்துச்சுங்க, ஒரு நாள் சந்தோஷமா இருந்தோங்க, ஒரு நாள் உச்சியில இருந்தோங்க,
ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் நடு ரோட்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்கு நாங்க வந்துட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறதான தேவ ஜனமே, நவோமி அந்த பாதையில கடந்து போனாள். அங்கே யூதேயாவுக்கு போகிறாள். ஆனால் இருதயம் கனமா இருக்கு, கனத்து இருக்கிறது. போகும் பொழுது இருந்த சந்தோஷம் திரும்பும் பொழுது அவளுக்கு இல்லை. போகும் பொழுது இருந்த எதிர்பார்ப்பு திரும்பும் பொழுது அவளுக்கு இல்லை. இப்ப எத்தனை காரியங்களை சந்திக்க வேண்டி இருக்கும். ஊரெல்லாம் ஓடி வருவார்கள், எல்லா நண்பர்கள் வருவார்கள். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு இவர்கள் பரிச்சயம். காரணம், இவர்கள் செல்வாக்காக வாழ்ந்தவர்கள், அவர்களுக்கு ஒரு பெயர் இருந்தது. எல்லாம் இழந்து போய் இப்ப திரும்ப போகும் பொழுது அத்தனை பேரும் வருவாங்களே, அவங்களுக்கு முன்பாக எப்படி தலை நிமிர்ந்து நிற்பது? நான் பரவாயில்ல, இந்த 2 பிள்ளைகளோடு, இந்த விதவை பிள்ளைகளோடு எப்படி நான் தலை நிமிர்ந்து நிற்க முடியும்? இருதயம் உடைகிறது. இப்பொழுது தன் மருமகளை 2 பேரையும் பார்த்து 8ஆம் வசனத்துல அவ சொல்றா, நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். உங்க தாய் வீட்டுக்கு போயிருங்க. மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல அந்த மருமக்கள், தயவு செய்வார். அந்த மருமகள் 2 பேரும் இந்த நகோமிய மாமியாராய் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்கு அவர்கள் தயவு பாராட்டினாங்களாம். நீங்க பாருங்க, தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல. 2 அந்த வாலிப பெண்களுடைய புருஷன் மரித்து போகிறார்கள். ஆனால் இந்த அம்மாவை கட்டினதுனால எனக்கு என்ன லாபம் வந்துச்சு? என் புருஷன் தான் செத்து போனா, என் வாழ்க்கையில நிம்மதி போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இனி இவளோடு நான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. அந்த 2 விதவைகளும் அந்த விதவை மாமியாரோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவளுக்கு தயவு பாராட்டி இருக்கிறார்கள். என்ன மருமக பாருங்களேன். நம்ம ஊர்ல எல்லாம் மருமகனா அதுக்கு பேரே மருமக இல்லையா? சொல்லவே வேண்டாம், வரும்போதுதான் அம்மா அம்மானுவாங்க. இந்த மாமியாரும் என்ன சொல்லுவாங்க? மருமகன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? சொல்லுங்களேன் உங்க ஊர்ல. என்னுடைய பொண்ணு எத்தனை நாளைக்குமா? இல்லையா? கொஞ்ச நாள். நேத்து கூட ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா? என்னன்னா, ஒரு மருமக வந்துட்டு புதுசா வீட்டுக்கு வரா. மாமியார் வந்து கிச்சன்ல சமைக்கும் போது இந்த மருமக ஓடி போய் பக்கத்துல நின்னு, மாமியாரே நானும் சேர்ந்து சமைக்கட்டுமா அப்படின்னு. ஐயோயோ, நீ எல்லாம் சமைக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ உக்காரு, நான் பாத்துக்கிறேன், நீ உக்காரு. இந்த அம்மா போயிட்டு மருமக உக்காந்துட்டு தோத்திரம் பண்றாங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல மாமியாரை கொடுத்ததற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மறுநாள் மாமியார் துணி துவைக்கிறாங்க. இப்பொழுது இந்த மருமக ஓடி வந்து, அத்தை நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, நீ எல்லாம் வேணாமா, நீ போய் உக்காரு, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஒரு வாரம் போச்சு, ஒரு மாசம் போச்சு. மாமியாருக்கு மருமக துணியும் துவைச்சு பெண்டு கலந்து போச்சு. இப்ப மருமக எப்ப வருவா, எப்ப ஹெல்ப் கேட்க செய்யட்டுமான்னு கேட்பாளான்னு இந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ வீட்டுக்குள்ள போய் கதவை அடைச்ச திறக்கிற மாதிரியே தெரியல. இப்ப மாமியார் ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே, என் மருமகளை மாத்துங்க ஆண்டவரே, எப்படியாச்சும் அவளை கிச்சனுக்கு கொண்டு வாங்க, எப்படியாச்சும் துணி துவைக்கிற மாதிரி மாத்துங்கன்னு சொல்லி. இதெல்லாம் நம்ம ஊர்ல. ஆனா அங்க பாருங்க, சொல்ற மாமியார் கொடுக்கிற சாட்சிங்க கேளுங்க. எந்த மாமியாராச்சும் மருமகளை சாட்சி கொடுக்க சொல்லிருங்க பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு நல்ல சாட்சி கொடுப்பாங்க. என்ன சாட்சி? என் மருமகளை மாதிரி இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாதுன்னு. அடுத்த வாரம் சாட்சி கேட்டு பாருங்க, அது அப்படி தலைகிலியா இருக்கும் இல்லையா? ஆனா 10 வருஷம் ஆனாலும் நவோமியுடைய சாட்சி என்ன இருக்கு தெரியுமா? நீங்க மரிச்சு போனவங்களுக்கும் எனக்கும் நீங்க தயை காட்டலைங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல மருமகமார்கள் இருந்தா, இல்ல மருமகள் ஆக போறவங்க இருந்தா, இந்த மருமகள் மாதிரி இருங்க. ஆமென்.
தயவு பாராட்டுறவங்களா இருங்க. உங்க மாமியாரு எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களை பத்தி சாட்சி சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி மாமியாரும் அது மாதிரி இருங்க. இந்த மருமக்கள் மாரெல்லாம் என்ன சொல்றாங்க, மாமியார் அப்படி இருந்தா நாங்க இருக்க மாட்டோமான்னு தான் கேக்குறாங்க. சத்தம் கேக்குது. ஆமா, நீங்களும் இந்த நவோமி மாதிரி நடந்துக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க, அதாவது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இருக்குன்னா, இந்த மாமியார் 2 மருமகளை பார்த்து சொல்றா, அம்மா எனக்கு வயசாயிடுச்சு, இனி எல்லாம் பிள்ளை பெத்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு கட்டி ஆளாக்கி இதெல்லாம் முடியாது. நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போயிருங்க. உங்க அப்பா வீட்டுக்கு இல்ல, சாரி, என்ன சொல்லிருக்கு, தாய் வீட்டுக்கு திரும்பி விடுங்கள். தாய் வீட்டுக்கு திரும்பி விடுங்கள். 2 இடம் இருக்குது. ஒன்னு தாய் வீடு, இன்னொன்னு தகப்பன் வீடு. தகப்பன் வீடு என்பது யூதேயா, தாய் வீடு என்பது மோவாபு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை இடத்துல சொல்லுகிறார், நீங்க தாய் வீட்டுல இருக்க போறீங்களா இல்லது தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வர போகிறீங்களா? சில பேர் இல்லங்க எங்க பழைய வாழ்க்கையே போதும், இங்க வருவாங்க. ஆலயத்துக்கு வரும் பொழுது இங்க வரும்போது தொத்தீரம் நேசுநாதா அப்படின்னு கை தட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு பண்டிகை வரும் இல்லையா? நாங்க வரும்போதே பார்த்தோம், ஒரு தேர் பெருசா இருந்துச்சு. அந்த ஊர்ல தேருக்கு இந்த மைக்கு செட் எல்லாம் கட்டி அதெல்லாம் இழுக்கும் போது அங்க போயிட்டு பஜனை பாட போயிருவாங்க. எங்க இருக்கிறவங்க இல்ல, அம்பத்தூர்ல இருக்கிறவங்க. சரி, ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது. அவர்கள் எப்படி இருக்கணும்? வசனம் சொல்லுது, இவர்கள் தகப்பன் வீடாகிய யூதேயாவுக்கு போக புறப்பட்டார்கள். இப்ப மாமியார் சொல்றா, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, தாய் வீட்டுக்கு போயிருன்னு சொல்றா. அடுத்த வசனம் பாருங்களேன். கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார் என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, சரி, மாமியார் வசனம் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுங்க. என்னதான் மாமியார் மருமகளுக்கு முத்தம் கொடுக்கிறார். எந்த ஊர்ல நடக்கும் இது இல்லையா? ஆச்சரியமா இருக்கு. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எல்லா பெண்கள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆமா, மாமியார் மருமகள் 2 பேருக்கும் முத்தம் கொடுத்தால் இது அதிசயத்துல, இந்த உலக அதிசயத்துல 8வது 9வது ஐயா என்ன வேணா சேர்த்து வச்சுக்கோங்க, சரியா? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சரித்திரத்துல இது நடக்கணும். ஐயா தான் ஆமேன்னு சொல்ற. ஒரு அம்மாமாரும் ஒரு வாலிபர்களும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க சரித்திரத்திலிருந்து நடக்கணும். சங்கீதமானவர் பதில் சொல்லனா, ஆண்டவர் சொல்ல நான் பதில் சொல்ல வைப்பேன் அப்படின்றாரு. சொல்லுங்க, இது எங்க சரித்திரத்துல நடக்கட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாமியாரே 2 மகளுக்கு முத்தமிடுறாங்க. 2 மருமகளும் அழுறாங்க அழுறாங்க அழுறாங்க. மாமியாரை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. நம்ம ஊர்லயும் அழுவாங்க மாமியாரை கட்டி பிடிச்சு. எப்படி, எப்பதான் இது போய் சேருமோ ஆண்டவரே, இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை ஆண்டவரே அழுகுறதால நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த மருமகள் 2 பேரும் இந்த அம்மா சொன்ன வார்த்தைக்காக அழுந்தாங்க. என்ன, உங்க
தாய் வீட்டுக்கு போயிருங்கன்னு சொன்ன உடனே நீங்க 2 பேருடைய உள்ளம் உடைக்கிறது. 2 பேரும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்ப போய்கிட்டே இருக்கிறாங்க. தெரியுமா? வழியில நடக்குதுங்க. வழியில போகும் போதே இந்த கான்வர்சேஷன் நடக்குது. வழியில போயிட்டு இருக்கும் போதே கட்டி பிடிக்கிறாங்க. வழியில போயிட்டு கிட்டத்தட்ட அந்த எல்லைக்கு போயிட்டாங்க. இனி அந்த பக்கம் ஒரு நீண்ட பயணம் போகணும். மோவாபினுடைய எல்லை. அங்க வந்த பொழுது இந்த மாமியார் திரும்ப சொல்லுகிறார், நீங்க திரும்ப போயிருங்க. 2 மருமகளையும் பார்த்து நீங்க திரும்பி போய்விடுங்கள். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன், நாளைக்கு கேட்பேன். சரியா? எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்காக. சரியா? நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன போய்விடுங்கள், திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்லி 1ஆம் அதிகாரத்துல திரும்ப வரும். ஹோம்வொர்க் என்னன்னா, எத்தனை தடவை வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வரோம். செய்வீர்களா? இப்படி யாரு கேட்டான்? சரி, நீங்க செய்யுங்க, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. எத்தனை தடவை? என்ன வார்த்தை சொன்ன? திரும்பினா போதும். அதாவது திரும்பி போங்கன்னு வரும், திரும்பினார்கள்னு வரும், திரும்ப அப்படின்னு இருக்கும். அதனால மொத்தம் அந்த திரும்பன்ற வார்த்தை வேணும் எனக்கு. எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுவாங்க. அதோடு சேர்த்து இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் டைம் இருக்குது இந்த மீட்டிங்க்கு. அதனால இன்னொரு அதிகாரமும் சேர்த்து வாசிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு 2ஆம் அதிகாரம். அதுல திரும்ப வர வார்த்தை என்னன்றதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. செய்யலாமா? குட். இல்ல வந்துருவாங்க. ஏன்னா நான் திரும்பன்னு சொல்லிட்டேன்ல, அதனால எப்படியாச்சும் நீங்க திரும்ப வந்துருவீங்க, நான் நம்புறேன். ஆமென். ஐயா சொல்றது பார்த்தா கொஞ்சம் இதா என்ன பயமா இருக்குது, ஆனா நான் உங்களை நம்புறேன். ஆமென். இயேசு சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களை மறப்பதில்லை. ஆமென். நீங்க வந்துருவீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, இப்ப இந்த அம்மா ஒரு இடத்துல வந்த உடனே இந்த திரும்ப போயிருன்னு சொன்ன உடனே ஒருத்திக்கு ரோசம் வந்துருச்சு. யாருக்கு? ஓர்பாலுக்கு ரோசம் வந்த உடனே இந்த அம்மாவை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, மாமியார டாடா பபாய், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி மாமியாரையும் விட்டுட்டா, அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. ஆனால் இன்னொருத்தி ரூத் அந்த இடத்துல இருந்து ஒரு தீர்மானம் எடுத்தாள். 12ஆம் வசனம் போடுங்க. என் மக்களே திரும்பி போங்கள். திரும்ப அடுத்த வசனம். அவர்கள் பெரியவர்கள். இல்ல 15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே போ. கவனிங்க, ஒருத்தி முத்தமிட்டு அவள் மாமியாருக்கு டட்டா பபாய் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து தன் தாய் வீட்டிற்கு போய்விட்டாள். இப்பொழுது ஒருத்தி மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறாள். மறுபடி இந்த மாமியார் சொல்றா, மகளே நீயும் திரும்பி போயிருன்னு சொன்ன உடனே அடுத்து அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் கல்வெட்டுல பதித்து வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. வாசிங்க. அதற்கு ரூத், உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எந்த இடத்துல உனக்கு அடக்கம் பண்றாங்களோ நானும் மரணம் அடைந்து அங்கேதான் நானும் மரணம் அடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் சாவே தவிர வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால், என்னை ஏதாச்சும் பிரிச்சா கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஆமென். கவனிங்க, மாமியார்
அவ வாழ்க்கையில ஒரு நாள் ஏடா கூட பண்ணி சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனதெல்லாம் ஒரு நாள் உண்மைதான். ஆனால் எப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கிறாள், எப்பொழுது கர்த்தருடைய எச்சரிப்பு ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக வருகிறதோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார், அந்த வார்த்தைக்கு ஆம் என்று சொல்லுகிறார். தன் மருமக்களுக்கு தன்னுடைய தேவனை பற்றி, தன்னுடைய ஜனங்களை பற்றி, தன்னுடைய தேசத்தை பற்றி அவளுக்கு விவரமாய் சொல்லி இருக்கிறாள். அந்த மருமகள் வழியிலேயே நவோமி ஆராதிக்கிற தேவனை குறித்து கன்ஃபெஸ் பண்ணுகிறாள். நீ ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய தேசம் தான் என்னுடைய தேசம். இந்த வைராக்கியம், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். உண்மைதான். ஒரு நாள் நாம் எங்கேயோ கிடந்தோம், ஒரு நாள் கண்டதெல்லாம் காட்சி என்று சொல்லி வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டார், கர்த்தர் என்னை தொட்டார். அப்பொழுது இருந்து நான் இந்த தேவனை பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டவரை விட்டு பின்வாங்கக்கூடிய பல சூழ்நிலைகள், பல சோதனைகள் எனக்கு வருகிறது. ஆனாலும் அவைகளை விட்டு ஒரு நாளும் நான் பின்வாங்க மாட்டேன். ஓ கர்த்தரை கடைசி வரை நீர் மாத்திர போதும் என்று சொல்லி பற்றி கொள்வாய் என்று சொன்னால் உங்களுக்காக கர்த்தர் மேன்மையான ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மேன்மையான ஸ்தானத்தை நீங்கள் அடையணும்னா நீங்க ஒரு காலம் பின்னாடி பாத்துறாதீங்க, தயவு செய்து பின்னாடி பாத்துறாதீங்க. இந்த உலகம் உங்களை கவர்ச்சிக்கும், இந்த உலகம் உங்களை இழுக்கும், இந்த உலகம் உங்களை திசை மாற்ற பார்க்கும். ஆனாலும் நீங்கள் பின்னிட்டு பார்க்காதீர்கள். நீங்கள் சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்த்து, கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஓ என்ன நடந்தாலும் இந்த ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஓ என்னை கரம் பிடித்திருக்கிறவர் உண்மை உள்ளவர் என்று அவரை சார்ந்து கொண்டு நீங்கள் முன் செல்வீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் உங்களை நடத்தவர் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன வந்தாலும் நாங்களுமே விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் உறவுகள், ஒருவேளை உங்களுடைய ஏதோ சூழ்நிலைகள், நிர்பந்தமான சூழ்நிலைகள் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கும்படியாக அவைகள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, உன்னுடைய விசுவாசத்துல நீங்கள் உறுதியாயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். மேலானதை செய்கிற தேவன் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தி கடந்து போயிட்டா, இப்ப இன்னொரு மருமகள் இருக்கிறாள். அவளோடு சேர்ந்து இவள் வருகிறாள். வந்து கானான் தேசத்துக்குள்ளே கால் வைத்தார்கள். அந்த தேசம் கர்த்தரால் சந்திக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் அந்த தேசத்திலே நல்ல மழையை வர்ஷிக்க பண்ணி இருக்கிறார். அந்த தேசத்திலே செழிப்பு உண்டாயிருக்கிறது. அந்த தேசத்திலே விளைச்சல்கள் உண்டாய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த இடத்திற்கு இவர்கள் வருகிறார்கள். அந்த தேவன் சந்தித்ததான தேசத்திற்கு வந்த பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் துளிர்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நான் நினைக்கிறேன் நம்ம ஏறக்குறைய யூதேயாக்கு வந்துட்டோம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, வந்துட்டோம். எதை வச்சு சொல்றேங்க? கர்த்தர் செழிப்பை உண்டாக்கிட்டாரு. ஆமென். இதுதாங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பதில். என்னங்க நம்ப மாட்டீங்க? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பதில்ல பலவிதம் இருக்கு. அதுல ஒரு பெரிய சிம்டம்ஸ் என்னன்னா இதுதான். ஆமென். உங்க வாழ்க்கையில புதிய ஆரம்பம் தொடங்கிருச்சு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தருடைய செயலை நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். வர நாட்கள்ல ஒரு தம்பி வந்து சாட்சி சொன்னாரு, இனிமே ஆராதனையே சாட்சி ஆராதனையே நடக்க போகுது. விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, 21வது வசனம் வாசிங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். யாரு வெறுமையா திரும்பி வர பண்ணாரு? கர்த்தர். யாரு? கர்த்தர். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி,
கர்த்தரே கொடுத்துட்டு கர்த்தரே புடிங்கிருவாரா? செய்வாரா? இவளுடைய வேதனையில, இவளுடைய மன குமுறல், அந்த மனதனுடைய அந்த வேகம், மன குழப்பத்தில் அவ சொல்றா. போகும்போது எப்படி போனாலாம் சொல்லுங்க? அந்த நிறைவை கொடுத்தது யாரு? அப்ப போகும்போது என்ன சொல்லி இருக்கணும் அவ? சொல்லுங்க. கர்த்தர் இந்த இடத்திலிருந்து எங்களை எப்படி கொண்டு போனார்? நிறைவாய் கொண்டு போனார். அப்படின்னா பரவாயில்ல. இவ போகும்போது கர்த்தரை பயன்படுத்தல. போகும்போது சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா எல்லாம் போயிடுச்சு. ஒண்ணும் இல்லாம போன உடனே இப்ப என்ன சொல்றா? கர்த்தர் என்ன அடிச்சுட்டாரு, கர்த்தர் என்ன ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. சில பேர் இப்படிதான் சொல்றாங்க. என்னன்னு, இந்த இயேசு கிட்ட வந்து தாங்க எனக்கு எல்லாம் போச்சு. இங்க இருக்கிறவங்க இல்ல, எங்க இருக்கிறவங்க சொல்லுங்க? அம்பத்தூர்ல இருக்கிறவங்க. ஆமா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவர்கிட்ட வந்துதான் நான் இப்படி ஆயிட்டேன், இவர்கிட்ட வந்துதான் இப்படி ஆயிட்டேன், இந்த ஆண்டவர்கிட்ட வந்துதான் இப்படி ஆயிட்டேன். நிறைய பேர். எங்க ஆண்டவர் யார் தெரியுமா? கீழே விழுந்தவங்களை தூக்கி எடுக்கிறவர், விழுந்து போன கூடாரத்தை எழுப்பி கட்டுகிறவர், தாழ்ந்தோரை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. இவர் ஒரு ராங், ஒரு கன்ஃபெஷன் சொல்லுகிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறார், தவறான ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் என்னை குறை உள்ளவராய் கொண்டு வந்தார். இல்லவே இல்லை. கர்த்தர் ஒரு நாள் உன்னை குறைவாக மாற்றுவதே இல்லை. அவர் உங்களை அழைத்ததை உங்களை தூக்கி எடுக்கும்படியாக, அவர் உங்களை அழைத்ததை உங்களை மேன்மையான இடத்துல வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லி இருக்கு? உன்னை கீழாக்காமல், உன்னை தலையாக்காமல், உயிரோடு இருக்கிறீங்களான்னு செக் பண்றேன். ஆமா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கவனிங்க, வாளாக்காமல் தலையாக்குவார்னு சொன்னா கர்த்தர். தலையாக்காமல் வாளாக்குவார்னா யார் அது? பிசாசு. அந்த பிசாசு ஒண்ணு சொல்லும், அதை கேட்டுட்டு இன்னொரு பிசாசு சொல்லும் ஆமான்னு. யார் அது? நான் உங்களை சொல்லல, நான் நவோமிய சொல்றேன். நீங்களா நான் தான் சொல்லிக்கிட்டு நான் பொறுப்பு கிடையாது. நவோமி என்ன சொல்றானா, என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணிட்டாரு. வெறுமையா. இந்த அம்மாங்கெல்லாம் ஓடி வராங்க. ஓடி வரும்போதே இந்த அம்மாக்கு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? லட்டு, ஜாங்கிரி, பூந்தி அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஸ்வீட். அந்த அம்மா பேரு ஸ்வீட். சரியா? இப்படி ஸ்வீட்டா சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஏங்க எல்லாம் அமைதியா இருங்க, என் பேர் ஸ்வீட்டே கிடையாது. என் பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன பேரு? கசப்பு. என் பேர் பாவக்கா அப்படின்றான். சரியா? அதை விட கசப்பு என்ன இருக்குது? இந்த வேப்ப இலை அரைச்சா என்ன வரும்? கசப்பா வரும். அது மாதிரி சொல்ற, என் பேரு கசப்புங்க, என்னை யாரும் மதுரோன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா கவனிங்க, நம்ம தான் சில நேரத்துல நம்மளை தாழ்த்தி கொள்ளுவோம். நம்ம தான் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மை நொந்து கொள்ளுவோம். என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஆயிடுச்சு, அந்த வேதனையினால நம்மளை நாமே நொந்து கொள்ளுவோம். தவிர கர்த்தர் உங்களை பார்க்கிற விதமே வேறங்க. கர்த்தர் உங்களை ஆரம்பத்தில் எப்படி அழைக்கும் பொழுது எப்படி பார்த்தாரோ அப்படியே இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை கர்த்தர் பார்க்கிறதான பார்வை வேற. இந்த உலகம் உங்களை எப்படி வேண்டும் என்றாலும் பார்க்கட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வை எப்போது மேன்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் கீழே கொத்தி சாப்பிடுகிற கோழியை போல அல்ல, உயர வானத்தில பறக்கிற பறவை போல, கழுகை போல இருக்கும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே நீங்கள் இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை நீங்களே தாழ்த்தி விடாதீர்கள். உங்களை நீங்கள் கீழே கொண்டு போய் விடாதீர்கள். உங்கள் இருதயத்திலே உங்களை மேன்மையான ஸ்தானத்தில் வையுங்கள். நான் உயருவேன், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவா, கர்த்தர் என்னை அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைப்பா,
எந்த இடத்துல வெட்கப்பட்டேனோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த இடத்துல என் தலை கவிழ்ந்து போனதோ, அதே இடத்துல என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை இந்த மாலவேளையில கர்த்தர் உனக்குள்ள மறுபடியும் தட்டி எழுப்பும்படியாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவங்க திரும்பி வந்தாங்க. 22ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. 22. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். அந்த திரும்பி வந்தாள் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ற பழக்கம் இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல நின்னு, ஆண்டவரே, நான் எந்த காரியத்தில் இருந்தெல்லாம் திரும்பி வர வேண்டும், என் வாழ்க்கையில நான் கண்ட இழப்பு, என் வாழ்க்கையில் கண்ட நஷ்டம், அவமானம், இவைகளில் இருந்தெல்லாம் நான் வெளியே வர விரும்புறேன். ஆண்டவரே, நான் எவைகளிலிருந்து நான் திரும்பி வர வேண்டும், நான் எந்த விஷயத்தில் இருந்தெல்லாம் திரும்பி உம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஒரு கணம் அந்த இடத்தில் நிறுத்தி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ரூத் அல்லது நவோமி உணர்ந்தாள். அந்த இடத்துல இருந்து விடவில்லை. வசனம் சொல்கிறது, அவள் எழுந்து புறப்பட்டு யூதேயாவுக்கு வந்தாள். இந்த மாலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்டது போல அப்படி போய்விடாதபடிக்கு இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு இந்த பாதையில தூரம் போயிருக்கிறேன். ஆண்டவரே, ஜெப வாழ்க்கையில தூரம் போயிருக்கிறேன். ஆண்டவரே, வேத வாசிப்புல தூரம் போயிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்காக பணி செய்யும்படியாக நான் ஒரு நாள் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் அதை செய்யாதபடிக்கு நான் தூரம் போயிருக்கிறேன். இந்த ஆலயத்துல நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன். ஆனால் அதை செய்யாதபடிக்கு என்னுடைய வேலையை சாக்கு போக்காக சொல்லி, என் குடும்பத்தை சாக்கு போக்காக சொல்லி நான் தூரம் போய் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் திரும்ப வருகிறேன். ஆண்டவரே, நான் திரும்ப வருகிறேன். ஆண்டவரே, என் பழைய ஸ்தானத்திற்கு திரும்ப வர்றேன். ஆண்டவரே, என் பழைய அந்த தீர்மானத்திற்கு திரும்பி வருகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேருடைய கரத்தை கர்த்தர் இப்பொழுது பிடிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த ஆலயத்துல நான் அதை செய்வேன், இதை செய்வேன் என்று நீங்களாகவே முன்பாக வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ ஒரு காரியம் அதை செய்ய விடாதபடிக்கு உங்களை தடுத்து உங்களை பின்னாக இழுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எடுத்த தீர்மானத்திற்கு திரும்பி வாருங்கள். அது என்ன தடையா இருந்தாலும் அதை வெட்டி போடுங்கள். அந்த தடையை தூக்கி எரித்து விட்டு, ஆண்டவரே, நான் உமக்காக வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில நான் மூழ்கி இருப்பேன். ஆண்டவரே, உமக்காக நான் என்னெல்லாம் தீர்மானம் எடுத்தேனோ அதை செய்ய நான் இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்த வசனத்தை வேகமா போடுங்க. Thank you Lord. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தையின்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, மோவாப் தேசத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, விக்கிரகங்களில் இருந்து அவள் திரும்பி வந்தாள். ஆண்டவரே, எழுந்து வந்தாள். ஆண்டவரே, இந்த வேளையில நானும் வருகிறேன். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். இனி அந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. சில பேர் விட்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக ஏதோ ஒரு காரியத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில மறுபடியும் போய் அதுல கை வைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருகிறது. மறுபடியும் போய் அதுல நிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. விட்டு வந்த விக்கிரகத்தை மறுபடியும் அதற்கு முன்பாக நிற்கிறதான அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு வருகிறது. நான் இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் உம்மை விட்டு நான் திரும்பி போக மாட்டேன். நான் மோவாபை விட்டுறேன். ஆண்டவரே, அந்த சாபமே எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த விக்கிரகம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, அந்த பழைய பழக்க வழக்கம் வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் தீர்மானம் எடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி, எல்லாரும் சொல்லுங்க, திரும்பி வந்தால். சத்தமா சொல்லுங்க. இந்த மலை சத்தத்தை விட சத்தமா இருக்கணும்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். மலையை பயந்துரு பாருங்க கொஞ்ச நேரத்துல. ஆமென். அந்த கடைசி வரி சொல்லுகிறது, வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் சத்தியம் இருக்கிறது, ஒவ்வொரு வார்த்தையிலும் சத்தியம் இருக்கிறது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவங்க திரும்பி வரும்போது வார்கோதுமை அறுப்பின் துவக்க காலமாயிருந்தது. அது வார்கோதுமை அறுப்பின் காலம். வார்கோதுமை அறுப்பின் காலம் அந்த தேசத்துல ஏப்ரல் அல்லது மார்ச் கடைசியில துவங்கும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்களில இந்த அறுவடை இருக்கும். இப்ப நம்ம இருக்கிறது என்ன மாசம்? டிசம்பரா? ஜூலை. அப்ப ஜூலைல அந்த ஜூலையோட அறுப்பு முடிவடைஞ்சிரும். சரியா? அதாவது ஏப்ரல்ல துவங்கும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. இந்த ஜூலைல அறுவடை முடிஞ்சிரும். என்ன அறுவடை? வார்கோதுமை அறுவடை. சரியா? ஆனால் இவள் வரும் பொழுது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அந்த தேசத்திற்கு அல்லது பெத்லகேமுக்கு வந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, எருசலேம் தேசத்துல 3 அறுவடை இருக்கிறது. இது நல்ல மனசுல வச்சுக்கோங்க. 3 அறுவடை இருக்கிறது. 1 பார்லி அல்லது வார்கோதுமை அறுவடை. 2 வீட் அல்லது கோதுமை அறுவடை. 3வது திராட்சை பழம், கிரேப்ஸ் ஹார்வெஸ்ட். இந்த 3 அறுவடை மிக 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 முக்கியமான அறுவடை. சரியா? இதுல முதல் அறுவடை என்னன்னா பார்லி அல்லது வார்கோதுமை. இந்த வார்கோதுமை அறுவடை என்பது யாருக்கு அடையாளம்னா புறஜாதிகளுக்கு அடையாளம், அல்லது இஸ்ரவேல் அல்லாத மற்ற கூட்டத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அடையாளம். அப்படின்னு சொன்ன பார்லி யாரு? சத்தமா சொல்லுங்க. நான் தான். சொல்லுங்களே எல்லாரும். நான் தான் பார்லி. முதல்ல எதை அறுப்பாரு? பார்லிய அறுப்பாரு. 2வது கோதுமை அறுப்பாங்க. சரியா? இப்ப இந்த எங்க நம்ம நிக்கிறோம்? பார்லி அறுவடையின் துவக்கத்துல இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இது கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லுகிறது. வருகையில ஒரு வார்த்தை இருக்கிறது, ரகசிய வருகை. ஆங்கிலத்தில் இதுக்கு ராப்சர் என்று சொல்லுவார்கள். இது வேதத்தில் இருக்காது, அது ரகசிய வருகையாக இருக்கிறபடியால் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரகசியமாய் எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, கோதுமை அறுவடை வரப்போகிறது. அதற்கு முன்பாக ஒரு பார்லி அறுவடை உண்டு. அந்த பார்லி அறுவடையில யாரெல்லாம் அந்த பெத்லகேமிலே, அந்த களத்திலே, அந்த கானானிலே இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த களம், அந்த பெத்லகேம், அந்த யூதேயா இன்றைக்கு எது தெரியுமா? இந்த கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நாட்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த வயல்வெளியில இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டி சேர்க்கும்படியாக ராஜாதி ராஜா வந்து கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா வந்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பார்லி அறுவடை துவங்கி விட்டது. இனி காலம் செல்லாது. கிறிஸ்துவின் வருகையின் சகல அடையாளங்கள் இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கடைசி ஸ்டெப்ல இருக்கிறோம். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வந்து கொண்டிருக்கிறார். பார்லி அறுவடை துவங்கி விட்டது. அதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த அறுவடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பெத்லகேமுக்குள்ள வந்துடுறேன் ஆண்டவரே. நான் வயல்வெளியில வந்துடுறேன் ஆண்டவரே. நீர் சந்தித்த தேசத்திற்கு நான் வந்து விடுகிறேன் ஆண்டவரே. இனி பாவ தேசம் வேண்டாம் ஆண்டவரே. இனி அந்த இடம் வேண்டாம் ஆண்டவரே. அந்த இடத்தை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. நீ சொன்ன வாக்கு தத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், மாத்திரம் சார்ந்து கொள்வேன். உங்க கரங்களில் இருக்க வேத புத்தகத்தை அப்படியே மூடி விட்டு நாம் வாசித்தோம். யூதேய தேசத்திற்கு திரும்பினார்கள். மோவாபை விட்டு பெத்லகேமிலே வந்து சேர்ந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். நிறைய பேர் சொல்றீங்க, என் சூழ்நிலை தான் அது, நான் தான் அப்படி இருந்தேன்,
நான் தான் அந்த வெறுமை, நான் தான் அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போனேன். நான் நம்பினவங்களே எனக்கு எதிராக மாறிட்டாங்க. யாரை சார்ந்து கொண்டு இருக்கிறேனோ அவங்களே என்னை கைவிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததெல்லாம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல. நாளுக்கு நாள் நான் வெறுமையாகிக்கிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் நான் ஒண்ணு இல்லாம போய்கிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு காரணம் நான் தான் அதுக்கு காரணம். நவமி சொன்னால், நான் புறப்பட்டு போனேன், நான் தான் காரணம். நான் எடுத்த தவறான முடிவு, நான் பின்மாற்றத்துக்குள்ள போனதினாலே, என்னுடைய தவறான உறவு, என்னுடைய தவறான பழக்க வழக்கம் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை பிரித்திருக்கிறது. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அந்த மோவாபை விட்டு நான் திரும்ப வரேன். மோவாபை விட்டு நான் கர்த்தருடைய தேசத்திற்கு வருவதற்கு நான் ஆயத்தமாயிட்டேன். நான் தேவ பிரசன்னத்துக்கு வருகிறேன். நான் தேவ ஆலயத்துக்கு நான் திரும்பி வருகிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவண்டை நான் மறுபடியும் திரும்ப வருகிறேன். இனி அந்த பழக்கம் வேண்டாம். இனி எனக்கு அந்த அவமானத்தின் காரியங்கள் வேண்டாம். அவைகளை விட்டு எழுப்ப இந்த வேளை நான் ஆயத்தமாயிட்டேன் என்று சொல்றவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. நான் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்டி சேருகிறேன். அதற்கு முன்பாக நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். விட வேண்டிய எல்லா காரியங்களை விட்டுறேன்னு சொல்றவங்க மாத்திரம் தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரோடு பிரத்யட்சமாய் பேசியிருக்கிறார், முகமுகமாய் பேசியிருக்கிறார். உங்களுடைய வார்த்தையில் இந்த சத்தம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய இருதயத்தில் இந்த வார்த்தை தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உன்னோடு நேரடியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரனே, எத்தனை நாட்கள் நீ கடினமாய் அதே ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பாய்? விட்டு வெளியே வா. போதும், இந்த ஸ்தானத்தில் இருந்தது போதும். ஆமென், ஆமென், ஆமென். அதை விட முடியாதபடிக்கு சில தடைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் அதை உடைக்க போகிறார். அந்த தடைகளை உடைக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, அதை விடணும்ன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்காண்டவரே. அதை பின்னிட்டு போக கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்காண்டவரே. மறுபடியும் நான் திரும்பி போக கூடாதுன்னு எண்ணம் இருக்கு. ஆனால என்னால முடியல. நான் விழுந்து குந்தி நடக்கிறவராயிருக்கிறேன். இப்பொழுது உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். யாரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறாரோ நீங்களாகவே வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் விட்டுற ஆண்டவரே. ஆண்டவர் கானானுக்கு வந்தால், பெத்லகேமுக்கு வந்தால், மறுபடியும் நீ அழைத்த ஸ்தானத்துக்கு வந்தால், எனக்கு நீர் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஐயா. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் வருகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆமென், 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 ஆமென். ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இப்போ நான் திரும்பி வரேன் சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல, நான் விழுந்து போன நிலைமையிலிருந்து வருகிறேன் ஆண்டவரே. நான் எந்த நிலையில இருந்தாலும் என்னை தூக்கி எடுக்கிற தேவன் உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. நான் விழுந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி எடுக்கிற உம்முடைய கரத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகும். ஆண்டவரே, நான் இதோ உம்மிடத்துல என்னை நான் சரண்டர் பண்றேன் சுவாமி. ஆண்டவரே, இன்னும் போதும் ஆண்டவரே. நான் திரும்பி விழுந்தது போதும், திரும்பி பார்த்தது போதும் ஆண்டவரே. அந்த பழைய வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தது போதும், பழைய எண்ணங்களுக்கு திரும்பி இடம் கொடுத்தது போதும் ஆண்டவரே. பழைய தோல்விகளுக்குள்ளேயே நான் சிக்கி இருந்தது போதும் ஆண்டவரே. பழைய பாவ பழக்க வழக்கத்திலேயே அடிபட்டது போதும் ஆண்டவரே. இன்னைக்கு இப்போவே ஆண்டவரே நான் உம்மிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. என்னை புதிய மனிதனாக மாற்றுவீர் என்று நம்பிக்கையோடு வருகிறேன் ஆண்டவரே. நிச்சயத்தோடு வருகிறேன் ஆண்டவரே. எதிர்பார்ப்போடு வருகிறேன் ஆண்டவரே. ஆசையோடு வந்திருக்கிற ஆண்டவரே. நீர் ஏமாற்ற மாட்டீர் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவரே. தேவனே, என்னிடத்தை சொல்லிக் கொள்றதுக்கு ஒண்ணு இல்லை ஆண்டவரே. எனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நான் ஒண்ணுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். சொல்லி கூட பேச முடியாத நிலைமையில இருக்கிறேன். எனக்கு துக்கம் நெஞ்ச அடைக்கிற அளவுக்கு இருக்குது. என்னால சொல்லி முடியல, சொல்லி மாளல. என் வாழ்க்கையில தோல்வியை தான் பார்த்தேன், கண்ணீர் தான் பார்த்தேன், வேதனையா தான் பார்த்தேன், எதிரடி தான் பார்த்தேன். ஆனா இப்போ உம்மிடத்துல திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. இப்ப நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே.
இதெல்லாம் காரணம் எதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. எதனால நான் இப்படி ஆயினேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உம்மிடத்துல வருகிற ஆண்டவரே, இந்த தோல்வியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த விழுந்து போன வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய உருவாக்கும் கருத்துக்குள்ளுக்கு வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கருத்துக்குள்ள என்ன வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனிடத்துல வருகிறேன். என்னை ஒருபோதும் தள்ளாத ஒரு தேவனிடத்துல வருகிறேன் ஆண்டவரே. ஒரு புதிய துவக்கத்தை எங்க வாழ்க்கையில தாங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, இடிந்து போன கட்டிடங்கள் திரும்ப கட்டப்படும்படியாக, விழுந்து போன குடும்பம் மறுபடியும் எழும்பி நிற்கும்படியா, தோத்து போன ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கம் வரும்படியாக, புதிய திருப்பம் உண்டாகும்படியாக ஆண்டவரே, இந்த நாளில அந்த காரியத்தை நீ செய்ய போகிறீங்க. அதை செய்ய ஆரம்பித்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் இருந்த போதிலும் ஆண்டவரே, இந்த தடைகள் எல்லாம் மீறி இந்த மக்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நீர் பரலோகத்திலிருந்து நீர் அனுப்பி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் யார் ஆண்டவரே? இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் யார் ஆண்டவரே? எங்களை தேடி இந்த வார்த்தைகளை நீர் கொடுக்கிறீர்னா எங்கள் மேல நீர் எவ்வளவு அக்கறையோடு, எவ்வளவு அன்போடு, எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த அன்புக்காக நன்றி சுவாமி. இந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இப்போ திரும்பி வருவேன் என்று தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த இரவுல ஆண்டவரே, ஆண்டவரே நீர் அவளை தொடும்படியாக, அவரோடு இடம்பெடும்படியாக, அவருடைய சூழ்நிலைகள்லாம் மாறும்படியாக இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இரவு அவங்க வாழ்க்கையில ஒரு பெத்தேல் பெனியலாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சந்திக்கிற ஒரு நாளாக, கர்த்தர் சந்திக்கிற ஒரு நாளாக, யாக்கோபு சொன்னதை போல ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னதை போல அப்படி ஒரு இரவாக இது மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தங்களை உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன் சுவாமி. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை சேர்க்கப்படணும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தேவையான வார்த்தையை இந்த கிராமத்துல எங்களுக்கு தேடி அனுப்புனீங்களே சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ளுகிறோம், உமக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விடுகிறோம் ஆண்டவரே. தேவரீர், நாங்கள் ஒரு பாத்திரன் அல்ல ஆண்டவரே, நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய தகுதிக்கு மிஞ்சின காரியத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை கொண்டு, உம்முடைய தாசரை கொண்டு ஆண்டவரே இன்றைக்கு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். தொடர்ந்து கேட்க போகிற அடுத்த 2 நாட்களுக்காக கூட இப்பொழுதே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற இந்த காரியம் ஆண்டவரே, தொடர்ந்து இன்னிலிருந்து எங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய மெட்டுக்குள்ளாக, புதிய பாதைக்குள்ளாக, புதிய நோக்கத்துக்குள்ளாக, புதிய தரிசனத்துக்குள்ளாக நீர் எங்களை நடத்த போறீங்க. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கே எல்லா துதி கனமையுமே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.